2025 எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான 5 ரூல்ஸ் சொல்ல போகிறேன். இந்த ரூல்ஸை நீங்கள் அடுத்த 3 மந்த்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா கூட, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா கூட கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் கான்ஷியஸ் உங்களோட விஷன், உங்களோட கோல்ஸை நோக்கி தொடர்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த இனிஷியல் கிக் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாருக்குமே ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோ எது ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா, ஒரு வருஷ தொடக்கத்தை கரெக்டாக பாசிட்டிவாக யூஸ் பண்ணி இந்த வருஷம் முழுக்க எப்படி அதை எனர்ஜெட்டிக்காக கொண்டு போகிறது மட்டும்தான். ஸோ இந்த இனிஷியல் ஃபேஸில் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த 5 ரூல்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் முழுக்கவே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க முடியும். முதல் விஷயம், நம்ம ஒரு வருஷ தொடக்கத்தில் ரெசல்யூஷன், கோல்ஸ், விஷன்னு சொல்லி நிறையா வச்சுருப்போம். இது மாதிரி பல வருஷங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி அது ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிற அந்த ரெசல்யூஷனோ ஆர் எனி ஹேபிட் சேஞ்சோ ஆர் எனி விஷன்ஸோ நம்ம கான்ஷியஸ்க்குள்ளே எமோஷ்னலாக பதிவாகலை. அதாவது நீங்கள் ஒரு கோலை எடுத்து முதல் விசுவலைஸ் பண்ணுங்கள். அந்த இலக்கை நான் அடையும் போது, இல்லை நீங்கள் நினைக்கிற அந்த ரெசல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது, இல்லை அந்த ஹேபிட்டை நீங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரும்போது அவுட்கம் எப்படி இருக்கும், உங்களால் அந்த அவுட்கம்மை விசுவலைஸ் பண்ண முடியல, அந்த விசுவலைசேஷனில் நீங்கள் எமோஷ்னலாக ஹாப்பியாக இல்லை, அது உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டா விஷன் ஆர் அந்த ரெசல்யூஷனை கண்டிப்பாக நீங்கள் அந்த வருஷ தொடக்கத்தில் எடுத்துகிட்டு வராதீங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கான உங்கள் ரெசல்யூஷன் லிஸ்ட் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா முதல்ல விசுவலைஸ் பண்ணுங்க. அது உங்களுக்குள்ள ரெசனேட் ஆகுதான்னு பாருங்க. ஒரு டெய்லி ரொட்டீன்ல விசுவலைசேஷன் ஒரு ப்ராசஸாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு நீங்கள் எடுத்திருக்கிற கோல், அதுக்கான எஃபர்ட் போட போறீங்க, ஆக்ஷன் எடுக்க போறீங்க, அது வேற. பட் தினசரி அதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆர் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் அந்த ரெசல்யூஷனை முடிச்சுட்டா என் லைஃப் எப்படி இருக்கும், அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத விசுவலைஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ விசுவலைசேஷனுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராக்டிஸில் இன்வால்வ் ஆகும்போது நமக்குள்ள அதிகப்படியான நெகட்டிவ் ஆர் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்கான ஒர்க் அப் பண்ணிட்டு விசுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் 10 டாஸ்க் வச்சுக்கோங்க. 3 மாசம் நான் சொல்றேன், ஜான், ஃபெப் அண்ட் மார்ச் சொல்றேன் இல்லையா. ஈச் மந்த் அந்த மந்த் தொடக்கத்திலேயே ஒரு 10 டாஸ்க் ஃபிட் பண்ணிக்கோங்க. அந்த 10 டாஸ்க் எதை பத்தி இருக்கலாம் அப்படின்னா, உங்களோட விஷன், அதாவது நீங்க வச்சிருக்கிற கோல் ஆர் விஷன் ஆர் ரெசல்யூஷன் என்ன வேணா இருக்கலாம், அதை சார்ந்த ஒரு 10 வேலைகள் நான் முடிப்பேன் அப்படின்றத அந்த மாச தொடக்கத்திலேயே முடிவு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு மொத்தமாக 30 டாஸ்க் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 30 விஷயங்களை முடிக்கும் போது ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். எப்பவுமே மேனிஃபெஸ்டேஷன் போகும்போது, ஒரு இயரை பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணும்போது கான்சியஸ் எப்பவுமே ரியாலிட்டியில் அதுக்கான எனர்ஜி எங்கே கொடுக்குறீங்கன்னு பார்க்கும். ஸோ வெறும் தாட் லெவலில் மட்டும் கோலை வைக்காம ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ், நான் சொல்றது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, லைஃபே அப்படி இதுக்குள்ளேயே கொண்டு வந்துருங்க நான் சொல்லலை. பட் இதை நோக்கி நீங்கள் வேலை செய்றீங்கன்றது கான்ஷியஸ்க்கு புரியணும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு 10 ஆக்ஷன் பிளான் டாஸ்க்கை கிரியேட் பண்ணிட்டு அதை முடிக்க பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த மொமெண்டம் கண்டிப்பாக 3 மந்த்ஸ் தாண்டி போகும். ஸோ இதுக்காக ஆக்ஷன் பிளான் என்ன, டாஸ்க் என்ன ரொம்ப ஓவராக குழப்பிக்காம, நீங்கள் எந்த விஷயத்த முடிக்கணும் இந்த வருஷத்துக்குள்ளே முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு 10 to 15% நம்ம என்னென்ன வேலை முடிச்சிருக்கணும், அதை நம்ம தொடங்கியிருக்கோன்னா என்ன செஞ்சுருப்போம், அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம், இதில் இருக்கிற விஷயத்த ஒரு 10 எடுத்துட்டிங்கன்னா அது 30 நாளில் முடிக்க போகிறீங்க. அந்த மாதிரி 30 டாஸ்க்கை பிளான் பண்ணுங்கள். முதல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது என்ன, இந்த பிளானிங்கில் நிறைய நேரத்தை வீணடிக்காமல் முதல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு மாதம் முடிச்சதுக்கப்புறமா ஃபெபுக்கு பிளான் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு பிளான் பண்ணுங்கள். ஸோ 3 மாதம் முடிக்கும் போது 30 ஆக்ஷன் பிளான்ஸ் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. டெஃபரெண்ட்டாக இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான எமோஷனை கொடுக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் கான்ஷியஸ் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறத பார்க்குது. ஸோ நீங்கள் என்ன விசுவலைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு எனர்ஜி கிரியேட் ஆச்சு அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆர் உங்களோட அந்த விஷன் நோக்கின அப்ரோச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது, இவ்வளோ வருஷங்களில் நீங்கள் உங்களோட பர்டிகுலர் ரெசல்யூஷன் ஆர் ஹேபிட் ஆர் விஷனுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு நாளோட தொடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இங்கே நிறைய பேருக்கு மார்னிங் ரிச்சுவல்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம எந்திரிக்கிறோம், நம்ம வேலை செய்கிறோம், அதுக்கப்புறம் என்ன மிச்சம் இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம ரெசல்யூஷனுக்கோ கோல்ஸ்க்கோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த வருஷம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான மார்னிங் ரிச்சுவல் பில்ட் பண்ணி, மார்னிங் ரிச்சுவல்ன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்திரிக்கிறதுலேருந்து அடுத்த ஒரு 1/2 hour to 1 hour இந்த வேலைகள் செய்வேன்றது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த வேலைகள் உங்களோட எதிர்காலத்தை நோக்கி இருக்கணும், ஃபியூச்சர் நோக்கி இருக்கணும். இல்லை அந்த டேவை எப்படி பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மெடிடேஷன் பழகிருந்தீங்கன்னா அதை ஒரு 5-10 மினிட்ஸ் பண்ணலாம். இல்லை ஜேர்னலிங் பண்ணுறது, இல்லை பாசிட்டிவான விஷயங்கள் கேட்குறது, இல்லை அந்த நேரத்தில் உங்கள் விஷன்ஸ்க்காக வேலை செய்கிறது, இது எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கான தாட்ஸ் அப்படின்றனால, பாசிட்டிவான அப்ரோச்ன்றனால மார்னிங் ரிச்சுவல் கரெக்டாக வச்சுருந்தீங்க, ஒரு 1/2 hour to 1 hour கரெக்டாக வச்சுருந்தீங்கனாவே அந்த டே பற்றின ஒரு கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவே மாறிடும்.
ஸோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் கிராட்டிடியூட் மார்னிங் பண்ணணும்னு சொல்கிறது கூட அந்த டேயோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் இல்லை நெகட்டிவான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆனாலும் அதை உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் வேறு விதமாக பார்க்குறக்கு சொல்லிக் கொடுக்குறது தான். ஸோ அது மாதிரி ஒரு ப்ராப்பர் ரிச்சுவல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, உங்கள் இலக்கை நோக்கி வேலை செஞ்சிங்கன்னா கூட அதுவே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ மார்னிங் ரிச்சுவலை வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இது ஃபஸ்ட் பண்ணுவேன், செகண்ட் பண்ணுவேன், தேர்ட் பண்ணுவேன் பிரிச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த இயர் ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 months இது கரெக்டாக பில்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த வருஷம் முழுக்க கண்டிப்பாக அந்த ரொட்டீன் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஸ்டிக் ஆகிடும். அடுத்த என்ன பண்ணுங்கன்னா, ஒரு லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்டை இந்த வருஷத்தில் கல்டிவேட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இப்போ ரெசல்யூஷன், கோல் இதெல்லாம் நம்ம ஒரு செட் பண்ணிட்டு இருந்தால் கூட நம்ம லைஃப்பை முழுமையாக மாற்றக்கூடிய விதத்தில் நம்ம விஷன்ஸ், கோல்ஸ் இருந்தால் கூட நம்மளை சார்ந்த விஷயங்கள், அது இன்டர்னல் சேஞ்சாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஹெல்த் சார்ந்த சேஞ்சாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பர்சனல் லெவலில் பாதிக்கிற ஒரு விஷயமா சூஸ் பண்ணி, இது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தப்பான ஹேபிட்டை வெளியனுப்புறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புது ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் இதுக்கு இன்டர்னல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ சில பேர் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருப்பீங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு மேபி ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை கற்றுக்கிட்டா அந்த கான்ஃபிடென்ஸ் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு லேர்னிங் எடுத்துக்கிட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகலாம். இல்லை செல்ஃப் லவ் ரொம்ப கம்மியாக இருக்கீங்கன்னா அப்போ செல்ஃப் லவ் பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் ஃபிசிக்கையோ இல்லை உங்களோட மென்டல் ஹெல்த்தையோ பெட்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அதாவது ஹேபிட்னா நம்ம எல்லாரும் ஃபேன்சியாக ஃபாலோ பண்ணுற ஹேபிட் போகாமல் எந்த வகையில் நான் இம்ப்ரூவ் ஆகிறேன், என் லைஃப் வந்து இதனால் எந்த அளவுக்கு மாறப்போகுது, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எனக்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்டை இந்த வருஷம் உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். எகெயின் இதையும் ஃபஸ்ட் 3 months கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த இயர் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைனலாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போவுமே நிறைய விஷயங்களை வருஷ தொடக்கத்தில் பிளான் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுவோம். நிறையா இருக்குது, நிறையா முடிக்கணும், நான் பண்ண முடியுமான்னு தெரில, அப்புறம் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாலுமே அதை நீங்கள் ரொம்ப கில்ட்டியாக எடுத்துப்பீங்க. ஸோ இந்த தடவை என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் லுக் ஃபார் 1% இம்ப்ரூவ்மெண்ட். இப்போது இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு 2 hours நான் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஸ்டார்ட் வித் 1 minute 2 minute ப்ராக்டிசஸ். அதாவது ஒரு நாளில் அந்த ஸ்கெடியூலுக்கு நம்ம போய் ஒரு 2 நிமிஷம் நிற்கிறதே பெரிய விஷயம். அதுவே ஒரு பெரிய பேரியராக நமக்கு தெரியும். அப்புறம் போய் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ ஃபஸ்ட் 3 monthsல டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூட அது சக்ஸஸாக பாருங்கள். பிகாஸ் நம்ம கான்ஷியஸ்க்கு ஒரு ஹேபிட்டை உள்ளே கொண்டு வரது பாசிபிள் கிடையாது. சோஃபார் நம்ம ரொட்டீன் இருப்போம், அதை பிரேக் பண்ணுறது வந்து கான்ஷியஸ் ஏற்றுக்காது. அதனால தான் புது விஷயங்களை கொண்டு வரும்போது நடுவில் பிரேக் பண்ணுறோம். ஸோ அப்போது 1% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டாஸ்க்கோ, எந்த ஒரு புது ஹேபிட்டோ, இல்லை ரெசல்யூஷனோ, விஷனுக்கோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான ஒரு 5 நிமிஷம் எஃபர்ட் போட்டால் கூட அது 1% நம்ம முன்னாடி போகிறதுக்கான ஈக்குவலான ஒரு விஷயந்தான். ஸோ அப்போது எந்த ஒரு முயற்சியுமே பெரிய டெவலப்மெண்ட்டில் எதிர்பார்க்காதீங்க. நம்ம 1% வளர்ந்துருக்குமா, நான் பிளான் பண்ண 100 டாஸ்கில் 1 முடிச்சிருக்கேனா, நான் 1% முன்னாடி போயிட்டுன்னு அர்த்தம். இது உண்மையிலேயே இது சாத்தியம்தான். 1% பண்ணுறதுல பெரிய விஷயம் கிடையாது. ஸோ கோல் எப்படி இருக்கணும்னா, நான் ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன், நான் டெய்லி அதில் 1% இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரேன். இந்த ஐடியாலஜி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வராது, கில்ட் வராது, முக்கியமாக நம்ம பாதியிலேயே நிறுத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நம்ம என்ன தான் இதெல்லாம் பேசினா கூட இதை மறந்துடுவோம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ இல்லை நீங்கள் எங்கே இருப்பீங்களோ பொதுவாக அங்கே தான் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பிளைண்டாக இந்த 5 ரூல்ஸை வந்து நெக்ஸ்ட்டு 3 months ஃபாலோ பண்ணிங்கனாவே ஏதாவது ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகிடும். அங்கிருந்து நெக்ஸ்ட்டு ஒரு 7 months 8 months 9 monthsன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ Jan, Feb, March இந்த 5 ரூல்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள். இதை விட பெட்டரான ஏதாவது சில ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.